Hi guys, so இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எப்படி ஒரு YouTube சேனலுக்கான ஆர்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ YouTube சேனலோட ஆர்ட் அப்படினா என்ன உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருப்போம். சோ ஒரு சேனலுக்கு மேல வந்து லோகோக்கு மேல ஒரு சின்ன இமேஜ் மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து YouTube சேனலோட ஆர்ட் அப்படிங்கிறது. சோ தெரியாதவங்களுக்கு இதான் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன். சோ அது மத்த சேனல் நீங்க போய் பாத்தீங்கனாலே தெரியும். அதுல வந்து லோகோக்கு மேல ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். சோ அந்த இமேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணனும். சோ அந்த லோகோவும் ஒரு சேனலோட ஆர்ட்டும் இருந்தா மட்டும் தான் அந்த சேனல் பார்த்தாலே ஒரு ப்ரொபஷனல் லுக்ல ஒரு நல்ல குவாலிட்டியா சேனலா இருக்கும். ஸோ பார்த்தா ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதனால் ரெண்டுமே வந்து முக்கியமாக க்ரியேட் பண்ணணும். ஒரு சேனலுக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி சேனலுக்கான லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது வீடியோவும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு சேனலுக்கான ஆர்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த சேனல் பேனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம Canva அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த Canva ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்குது. அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷன் ப்ரீமியம் வெர்ஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் இது வேறு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைனப் ப்ராசஸ் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கொடுத்து டேரெக்டாக உள்ள வந்துங்க. ஸோ சைனப் பண்ணி முடிச்சுட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேனர் க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து மேலே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு வரும், ஃபஸ்ட்டாக வரும். இல்லை அப்படின்னா நீங்களே டைப் பண்ணிங்கனாலும் யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த டெம்ப்ளேட் வேணால் நீங்கள் எடிட் பண்ணி உங்களுடைய சேனலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் எந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு சேனல் ஆர்ட்டாக வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனலுடைய கேட்டகரியை பொறுத்து எந்த சேனல் ஆர்ட் வந்து மேட்சாக இருக்குமோ அதையும் செலக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு எந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் சம்மந்தமான சேனல் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி லோகோஸை கிளிக் பண்ணிக்கலாம். எந்த லோகோ வந்து உங்களுடைய கேட்டகரிக்கு மேட்சாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக உங்களுடைய அந்த பேஜுக்குள்ளே போகும். இதில் வந்து நம்ம சேனலோட நேம் வந்து என்டர் பண்ணணும். ஆல்ரெடி அவங்க அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் நேமை போடணும். அதை டபுள் கிளிக் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதில் வந்து நம்மளுடைய சேனல் நேம் கொடுக்கணும். சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் ரிவ்யூ தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுடைய சேனல் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது கீழே ஒரு சின்ன டெக்ஸ்ட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல என்ன நீங்கள் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்குவாங்க. சும்மா இப்போ 2021 கொடுத்துக்கிறேன். அங்கே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி உங்களை சேனலை பற்றி சின்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னா அதில் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேனல் ஆர்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்கனாலே கீழே இமேஜ் செலக்ட் ஆகும். இதில் வந்து நம்ம சைடில் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் அப்படிங்கிற சர்ச் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூ சம்மந்தமான சேனல் அப்படிங்கனால ஃபுட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கணும். சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய ஃபோட்டோஸ் வரும். இது எந்த ஃபோட்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிறீங்க வச்சுக்கலாம். இந்த இமேஜ் வந்து நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் இமேஜும் சேஞ்ச் ஆயிரும். இவ்வளோ தான் வந்து உங்களுடைய சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணுறது. வெறும் 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய சேனலுக்கான ஆர்ட் கிரியேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக. ஏதாவது டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போல்டு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இட்டாலிக் இந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம். அதோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணுறப்ப பார்த்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரியேட் பண்ண சேனல் ஆர்ட் வந்து எப்படி நம்மளுடைய சேனலை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு சேனலுக்கு வந்து லோகோ சேஞ்ச் பண்ணுறது, எப்படி பேனர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி போட்டிருப்போம். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.